அடுத்தவங்களோட எனர்ஜி நமக்குள்ள எப்படி வருது தெரியுமா? அவங்களோட வார்த்தைகள் மூலமா, அவங்க பார்வை மூலமா, அவங்க நடத்தையால கூட. சில பேர் பேசுற விதத்திலேயே நம்மளால முடியாதுன்னு நம்ம நாமே நம்மள முடிச்சுக்கிறோம். ஆனா, அது உங்க ஒரிஜினல் எனர்ஜி கிடையாது. அது அவர்களோட இம்பாக்ட். அது நம்ம வொர்க்கையும் கான்ஃபிடென்ஸையும் எஃபெக்ட் பண்ணும். அதனால முதல்ல அத கிளியர் பண்ணணும். நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாம போனால்தான் நம்ம ஒரிஜினல் எனர்ஜி குறையும். வண்டிக்கு பெட்ரோல் போட்டால்தான் ஓடும். அதுபோல நமக்கு சந்தோஷம் தருற விஷயங்கள நாம் செய்யும்போதுதான் நம்ம பெஸ்ட் வெர்ஷன் வெளிவரும். நீங்க ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணும்போது கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் ட்ரை பண்ணுங்க. என்ன இல்ல, என்ன இருக்கிறதுன்னு ஒரு டைரியில எழுதுங்க. அது உங்க மைண்ட கிளியர் பண்ணும். உங்க பவரை ரீக்ளைம் பண்ண உதவும். ஒரு பழமொழி இருக்கு, துஷ்டரை கண்டால் தூர விலகு. யாரு உங்கள நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேச்ச குறைச்சுக்கோங்க. உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ எல்லாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க நெகட்டிவா பேசும்போது ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல எனர்ஜி ட்ரெய்னர்ஸ், எனர்ஜி கியர்ஸ்னு லிஸ்ட் போடுங்க. எனர்ஜி கிவர்ஸோட பேசுறத இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்மால் பிராக்டிஸ், ரிலாக்ஸா உட்கார்ந்து டீப் பிரெத் எடுத்து சொல்லுங்க. ஐ கான்ஷியஸ்லி ரிட்டர்ன் த நெகட்டிவ் எனர்ஜி பேக் டு த சென்டர். லெட் them டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் their ஓன் பாத். நான் அந்த எதிர்மறை ஆற்றல அதை அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்புகிறேன். அவர்கள் தங்கள் பாதைக்கு தாங்களே பொறுப்பேற்கட்டும். இப்போ உங்க எனர்ஜிய கால் பேக் பண்ணுங்க. ஐ கால் பேக் மை எனர்ஜி டுடே ஃப்ரம் மை பாஸ்ட், ஃப்ரம் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். என் கடந்த கால மனிதர்களிடமிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் என் ஆற்றலை இன்று நான் மீட்டெடுக்கிறேன். இது யாரையும் பாதிக்க இல்ல, உங்க எனர்ஜிய பாதுகாக்க தான். டேக் யோர் பவர் பேக்.